புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சி உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சியும் உண்டாக கடவது. அன்பே இயேசுவே, எங்களுடைய தவறுகளுக்காக குற்றங்களுக்காக சிலுவையில் உயிர் கொடுத்த தெய்வமே, உம்முடைய இரத்தத்தை சிந்தி எங்களது குற்றங்களை பாவங்களை கழுவி இருக்கிறீரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்கள் பாவிகளாக இருந்த பொழுதிலும், நாங்கள் தவறு செய்கிறவர்களாக இருந்த பொழுதிலும் எங்களை மன்னித்தீர், எங்களை ஏற்றுக்கொண்டீர். இயேசுவே, இதோ உமது திருமுன்னிலையில் முழங்கால் படியிட்டு இருக்கிறோம். தாவீது அரசன் சொல்வதைப் போல எங்களுடைய பாவம் எங்களது கண் முன்பாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, என்னுடைய தந்தைக்கு தெரியாது என்று நினைத்த பாவம், என்னுடைய தாய்க்கு தெரியாது என்று நான் எண்ணிய பாவம், இதோ உனக்கு தெரியும் கடவுளே. நீர் அனைத்தையும் அறிந்தவராக இருக்கிறீர், தெரிந்தவராக இருக்கிறீர். ஆண்டவரே, என்னுடைய கரைப்பட்டிருக்கிற பாவத்தால் நிறைந்திருக்கிற என்னுடைய இல்லத்தை நான் உமது திருமுன்னிலையில் கொண்டு வருகிறேன். ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்கிறேன். தெய்வமே, என்னுடைய குற்றங்களை கழுவும் ஐயா. என்னுடைய பாவங்களை என்னிடமிருந்து நீக்கும் ஆண்டவரே. இயேசுவே, எனக்காக சிலுவை சுமந்தவரே, சிலுவையில் தொங்கி உயிர் கொடுத்த தெய்வமே, இதோ அந்த கல்வாரியில் இருந்து வழிகின்ற அந்த இரத்தம் கருணையின் இரத்தம், என்னுடைய பாவங்களை கழுவுகிற இரத்தம். ஆமென். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே இங்கு ஒன்று கூடி இருக்கிற ஒவ்வொருவரையும் எங்களுடைய பாவங்களில் இருந்து நீர் விடுதலை தர தயாராக இருக்கிறீர் ஐயா. வருந்தி வருகிறவர்களை, திருந்தி வருகிறவர்களை நீர் ஏற்றுக்கொள்கிற தெய்வமாக இருக்கிறீர் ஐயா. இயேசுவே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை கழுவும், எங்களை வெண்பனியின் போல தூய்மையாக்கும் கடவுளே. தூய்மையாக்கும், தூய்மையாக்கும். இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொருவரும் உம்மை அன்பு செய்ய வேண்டும், உம்மை அறிய வேண்டும் என்பதில் நீர் ஆசை மேல் ஆசையாக இருந்திருக்கிறீர். இதோ உம்மை அறிந்து கொள்ளவும் உம்மை அன்பு செய்யவும் நாங்கள் செய்த பாவங்கள் எங்களுக்கு தடையாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே உணர்ந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, திருந்த வேண்டும் என்கிற ஒரு உள்ளத்தோடு வந்திருக்கிறோம். இந்த இதயத்தை, இந்த உள்ளத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் ஐயா, ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, எங்களை வழி நடத்தும், எங்களை வழி நடத்தும், எங்களை வழி நடத்தும். நாம் அனைவரும் எழுந்து நின்று இணைந்து பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். உடைக்கப்பட்ட பாத்திரமானே உபயோகமற்றிருந்தே
ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டே, உடைக்கப்பட்ட பாத்திரமானே உபயோகமற்றிருந்தே. ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டே, கோயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வளைந்தது. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. கோயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வளைந்தது. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. ஆராதனை 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 ஆராதனை. சேர்ந்து பாடுவோம். ஆராதனை 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 ஆராதனை. சத்தமாக ஆராதனை ஆராதனை இயேசுவே. ஆராதனை ஆராதனை. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர். இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர். இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. கரங்கள் உயர்த்தி ஆராதனை 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 இயேசுவே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. சத்தமாக பாடுவோம். ஆராதனை 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 ஆராதனை. உடைக்கப்பட்ட பாத்திரமானே உபயோகமற்றிருந்தே. ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டே. உடைக்கப்பட்ட பாத்திரமானே உபயோகமற்றிருந்தே. ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டே. குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வளைந்தது. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வளைந்தது. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. இரு கரங்களும் உயர்த்தி பாடுவோம். ஆராதனை 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 ஆராதனை. சத்தமாக பாடுவோம். ஆராதனை இயேசுவே. ஆராதனை 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 இயேசுவே. ஆராதனை
ஹalleluya 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 ஆண்டவரே ஆண்டவரே ஆராதனை ஆராதனை ஆண்டவரே ஆண்டவரே ஆராதனை ஆராதனை இயேசுவே இயேசுவே ஆராதனை ஆராதனை கரங்கள் தட்டி இயேசுவே இயேசுவே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அடைக்கலமே ஆராதனை ஆராதனை கரங்கள் தட்டி பாடுவோம் அடைக்கலமே அடைக்கலமே ஆராதனை ஆராதனை ஆறுதலே ஆறுதலே ஆராதனை ஆராதனை ஆறுதலே ஆறுதலே ஆராதனை ஆராதனை மருத்துவரே மருத்துவரே ஆராதனை ஆராதனை மருத்துவரே மருத்துவரே ஆராதனை ஆராதனை ஸ்நேகமே ஸ்நேகமே ஆராதனை ஆராதனை ஸ்நேகமே ஸ்நேகமே ஆராதனை ஆராதனை ஹalleluya ஹalleluya கரங்கள் உயர்த்தி ஹalleluya 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 இரு கரங்கள் உயர்த்தி ஆண்டவரை துதிப்போமா இயேசுவே நன்றி ஆண்டவரே இயேசுவே நன்றி ஆண்டவரே இயேசுவே நன்றி ஆண்டவரே இதோ எங்களது தவறுகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்களது பாவங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே இதோ நாங்கள் உம்முடைய சித்தத்திற்கு பணியாமல் எங்களுடைய வாழ்க்கையோடு போராடி போராடி எங்களுடைய ஊன் இயல்புக்காக வாழ்ந்த தருணங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே எங்களுடைய நண்பனுக்காக எங்களுடைய கணவனுக்காக மனைவிக்காக என்று எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீரழித்துக் கொண்ட தருணங்களை எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே இயேசுவே இயேசுவே எங்களை மன்னியும் ஆண்டவரே ஆண்டவரே இதோ மனம் வருந்தி துயருற்ற நிலையிலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே எங்கள் ஆறுதலே ஆறுதலே எங்களுக்கு மீட்பு தருபவரே எங்களுக்கு விடுதலை தருபவரே எங்களுக்கு மன்னிப்பு தருபவரே ஐயா நன்றி ஐயா புகழ்கிறோம் ஐயா இயேசுவே போற்றி ஐயா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஹalleluya 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 இயேசுவே நன்றி இயேசுவே ஹalleluya 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 எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர் ஆமையா இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர் என்ன பார்த்து நகைத்தார்கள் ஐயா ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது நீங்க என்ன பார்த்த விதமே பெருசு ஆண்டவரே என் உயர்வின் பெருமை எல்லாம் உம்மொருவர்க்குரியதே ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது பெரியது ஆண்டவரே என் உயர்வின் பெருமை எல்லாம்
உம்மொருவர்க்குரியதே. என்னுடைய வாழ்க்கையின் பெருமை எல்லாம் உமக்குரியது ஆண்டவரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே, இயேசுவே நீர் பார்த்ததால முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமாம் ஆண்டவரே, ஆண்டவரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே, இயேசுவே நீங்க பார்த்ததனால முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உயிர் வாழ்கிறேன் ஐயா. தூக்கி எறியப்பட்ட என்னை இயேசுவே வேண்டும் என்று சொல்லி நீங்க வேண்டும்னு சொன்னீங்கப்பா. சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உங்க கூட என்ன சேர்த்துக்கிட்டீங்க ஆண்டவரே. தூக்கி எறியப்பட்ட என்னை எல்லாரும் என்ன தூக்கி எறிஞ்சிட்டாங்க. வேண்டும் என்று சொல்லி நான் வேணும்னு சொன்னீங்க ஆண்டவரே. சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, சேர்த்து கொண்ட தெய்வமே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உயிர் வாழ்கிறேன் ஐயா. தாய் போல தேற்றி இயேசுவே தந்தை போல ஆற்றி தந்தை போல ஆத்துனீங்களே. தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா, என்ன தோள் மேல தூக்கிட்டு போனீங்க அப்பா. தாய் போல தேற்றி தாய் போல என்ன தேத்துனீங்களே. தந்தை போல ஆற்றி தந்தை போல என்ன ஆற்றுனீங்களே. தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா, இயேசுவே உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. இயேசுவே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. இயேசுவே உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்கப்பா. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. கரங்கள் உயர்த்தி நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நற்செய்தி வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 5. ஒரு நாள் அவர் கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறைவார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தனர். அந்த படகுகளில் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவர்களிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தனர். வலைகள் கிழிய தொடங்கவே மற்ற படகுகளிலிருந்தும் தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி
துணைக்கு வருமாறு அழைத்தனர். அவர்களும் வந்து 2 படகுகளும் மீன்களால் நிரப்பினர். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளியான செபதேவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதனை பிடிப்பவர் ஆவாய் என்று சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பார்ந்தவர்களே, ஒரு அற்புதமான விவிலிய பகுதியை நாம வாசிக்க கேட்டிருக்கிறோம். இயேசு என்ன பண்றாரு? ஒரு படகு மேலே ஏறி உட்கார்ந்து போதித்து கொண்டிருக்கிறார். அப்போ அங்கே அந்த படகுக்கு அருகாமையில வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இயேசு போதித்து விட்டு என்ன பண்றாரு? இப்போ போயிட்டு நீங்க உங்களது வலைகளை எடுத்துக்கொண்டு ஆழத்துல போடுங்க அப்படிங்கிறார். அன்பார்ந்தவர்களே, நமக்கு நல்லா தெரியும், இப்போ வெளியிலேருந்து சென்னை மாதா தொலைக்காட்சியிலேருந்து வந்திருக்கிறேன்னா உங்கள்கிட்ட வந்து அந்த இடத்துல போய் வலைய போடுங்க, மீன் நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சிரிப்பீங்க. எங்களுக்கு தெரியாதா ஃபாதர், எந்த நேரத்தில் கடலில் எப்படிப்பட்ட மீன் கிடைக்கும்? முதல்ல உங்களுக்கு 2 மீன் பேர் ஒழுங்காக சொல்ல தெரியுமா அப்படிலாம் கேட்போம். அதான் உண்மை. அன்பார்ந்தவர்களே, இயேசு பல நேரங்களில் கடல் கரை ஓரமாக போனாலும் கூட கடலுக்கும் அவருக்கும் பெரிய சம்பந்தம் இல்லை. ஏன்னா அவர் அங்கு வளர்க்கப்படவில்லை, அவருக்கு பெருசா தெரியாது. அப்ப இயேசு சொல்லுகிற பொழுது இவர் என்ன நினைக்கிறாரு? ரொம்ப அழகா கதெல்லாம் பேசினாரு, இந்த மக்களை ரொம்ப அற்புதமா வழி நடத்தினாரு. ஆனாலும் உம்முடைய வார்த்தையை நம்பி வலைகளை போடுறோம் அப்படின்னு போடுறாங்க, மீன் கிடைக்குதுங்க. அன்பார்ந்தவர்களே, மீன் 2 படகு நிறைய நிரம்பின உடனே அவர் வந்து சொல்றாரு, ஆண்டவரே, இங்கிருந்து போயிருங்க, நான் பாவி அப்படிங்கிறாரு. அந்த சீமோன் பேதுரு அப்படி என்னங்க பாவம் செஞ்சாரு? இதுதான் இப்ப என்னுடைய கேள்வி. இதுதான் என்னுடைய கேள்வி. அன்பார்ந்தவர்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசு படகின் மீது ஏறி போதித்து கொண்டிருக்கிற பொழுது நிறைய மக்கள் அவருக்கு அருகாமையில் சூழ்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இயேசு யார் என்பதை பார்க்க, அவரை அறிந்து கொள்வதற்காக அவருடைய வார்த்தையை கேட்டார்கள், சிந்தித்தார்கள், தியானித்தார்கள். ஆனா இவங்க என்ன பண்ணாங்கங்க? வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தாங்க. இயேசுவினுடைய வார்த்தையை கேட்கல. இயேசுவின் வார்த்தையின் மீது இவர்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம் இல்லை. நாளைக்கு நான் மீன் பிடிக்க போகணும், இன்னைக்கு ஏற்கனவே எனக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு தங்களுடைய வாழ்க்கையோடு வாழ்வாதாரத்தோடு போராடுகிற ஒரு சாதாரண ஒரு மனிதராக சீமோன் பேதுரு இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நிறைய மீன்களோடு திரும்பி வந்த பொழுது அவருக்கு அதுதான் ஞாபகம் வருது. ஆண்டவரே, உம்மை பத்தி யாருன்னு நான் தெரிஞ்சுக்கவே இல்லை. நீங்கள் இவ்வளவு வல்லமை உள்ளவர், நீங்கள் இவ்வளவு சக்தி உள்ளவர், இவ்வளவு ஆற்றல் உள்ளவர். உங்களுடைய வார்த்தை, ஒரே ஒரு நாள் அந்த வார்த்தையை நான் கேட்டுட்டு இந்த கடலுக்கு போனேன், என்னுடைய படகோடு போனேன், என்னுடைய படகு நிறைய மீனை நிரப்பி கொண்டு வந்தேன். ஆனால் உங்களுடைய வார்த்தையை கேட்காம என்னுடைய வாழ்க்கையை மட்டும் எண்ணிக்கிட்டு இந்த வலைகளை பாதுகாத்துட்டே இருந்தனே, நான் பாவிதானே, நான் தவறு செய்கிறவன் தானே அப்படின்னு சீமோன் பேதுரு எண்ணி பார்க்கிறார். பிரியமானவர்களே, எண்ணி பார்க்கிறார். நம்ம பார்க்கிறோம், முடிவெடுப்பதுதான் என்னை நல்லவனாகவும் கெட்டவனாகவும் பார்க்கிறது. நான் கடவுளுக்குரிய செயல்களில் ஈடுபடுகிற பொழுது நான் நல்லவனாக இருக்கிறேன், கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறேன். ஆனா என்னுடைய வாழ்க்கைக்காக, என்னுடைய சொந்த பந்தத்துக்காக மட்டுமே நான் வாழுகிற பொழுது நான் பாவியாக மாறி போகிறேன்.
பார்த்தோம்ல, பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், ஆதாமும் ஏவாளும் அதை தாங்க செஞ்சாங்க. கடவுள் கொடுத்த அந்த வார்த்தையை நம்பி கீழ்ப்படியாமல், கடவுளுடைய வார்த்தையை கேட்காமல் அவர்கள் இஷ்டப்படி அந்த மரத்தினுடைய கனிக்காக அவர்கள் ஓடிய பொழுது, அந்த சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு தங்களுடைய உடலுக்கு நல்லா இருக்கும், தங்களுடைய நாக்குக்கு ருசியா இருக்கும், தாங்கள் அப்படி மாறுவோம் இப்படி மாறுவோம் அப்படின்னு கடவுளுடைய வார்த்தையை ஒதுக்கி வைத்து விட்டு தங்களுக்காக செயல்படுகிற பொழுது, பிரியமானவர்களே, அவர்கள் பாவம் செய்தவர்களாக மாறினார்கள். இங்க நம்முடைய சீமோன் பேதுருவும் அப்படிதான் யோசித்து பார்க்கிறார். எப்பொழுது கடவுளுடைய வார்த்தைகளை விட எனக்கு என்னுடைய வாழ்க்கை தான் பெருசுன்னு நான் வாழ்ந்தேனோ, அப்ப நான் பாவம் செய்தவன். அதனாலதான் கடவுள்கிட்ட வந்து சொல்றாரு, ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு போங்க அப்படிங்கிறார். எப்பொழுது ஒருவன் கடவுளுடைய அருகாமை தான் இந்த உலகத்துல சிறப்பானது என்பதை உணர்ந்து கொள்கிறானோ, அப்பொழுதே அவனை தட்டி கொடுத்து நீ வா என் கூட அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறார். பிரியமானவர்களை, கூட்டிட்டு போயிடுறார். இந்த கீழ்ப்படிதல் இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப அற்புதமானது, ரொம்ப அற்புதமானது. ஒரு மிகப்பெரிய புண்ணியம். நான் கடவுளுக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது நான் கடவுளுடைய பிள்ளையாக மாறி போகிறேன். நான் எனக்காகவும் என்னுடைய வாழ்க்கைக்காகவும் நான் கீழ்ப்படுகின்ற பொழுது நான் கடவுளுடைய அன்பிலிருந்து விலகி போகிறேன். நமக்கு நன்றா தெரியும், எப்பொழுது ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படிதல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிலையிலிருந்து தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டார்களோ, அப்பொழுது உலகத்தில் பாவம் நுழைந்தது. இன்னொரு இடம் இருக்குது பிரியமானவர்களே, எப்பொழுது இந்த இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னையே தாழ்த்தி கொண்டு, தன்னையே குறைத்து கொண்டு கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த உலகத்திற்கு வந்து மனிதனாக பிறந்தாரோ, அப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் புண்ணியம் கிடைத்தது, புனிதம் கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படி உங்களுக்கும் எனக்கும் புண்ணியம் கொடுப்பதற்காக, புண்ணியம் சேர்ப்பதற்காக, புனிதம் வழங்குவதற்காக வந்திருக்கிற இந்த நற்கருணை ஆண்டவரை நம்பி நீங்களும் நானும் ஒன்று கூடுகிற பொழுது, இந்த வார்த்தையை நம்பி அவரோடு இணைந்திருக்கிறோம், இணைந்து வாழப்போகிறோம் என்கிற முயற்சியில் இருக்கிற பொழுது, பிரியமானவர்களே, நீங்களும் நானும் புண்ணியம் செய்தவர்களாக, அவருடைய அன்பிலே தொடர்ந்து உயிர் வாழ்கிறவர்களாக, மீட்கப்பட்டவர்களாக, கடவுளுடைய பிள்ளைகளாக மாறி போகிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமன் பார்ந்தவர்களே, ஒரு 13 வயது சிறுமி, அவளிடம் வானதூதர் வருகிறார். வந்தவுடனே மரியே அஞ்சாதீர், உன்னுடைய வயிற்றில் நீர் ஒரு குழந்தையை பிறக்க போகிறார், அவர் இயேசு அப்படின்னு பெயர் வைக்க போறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை, நான் கணவனை அறியவில்லை. உடனே அவர் சொல்கிறார், பரிசுத்த ஆவி உன் மீது நிழலிடுவார், அதனால ஒரு குழந்தையை நீர் பெற்றெடுக்க போகிறாய், அந்த குழந்தை தூயது. இதெல்லாம் சொல்லி முடித்த பொழுது அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கும். அது என்ன போராட்டம்? ஒருவேளை என்னுடைய வயிற்றில் ஒரு குழந்தை வந்துச்சு அப்படின்னா இந்த உலகம் என்னை கேவலமாக பேசுமே. யூத சமூகத்தில் ஒரு பெண் கணவன் இல்லாமல் அவள் கர்ப்பமாக்கப்பட்டாள் அப்படின்னா அவள் பாவம் செய்தவளாக கருதப்பட்டு கல்லாலேயே அடிச்சு கொலை செய்யப்பட வேண்டும். இதுதான் யூத மத சட்டம். இது இந்த மரியாவுக்கும் தெரிந்திருக்கும். தெரிந்தும் கூட, அவள் அறிந்தும் கூட, புரிந்தும் கூட இதை சொல்பவர் கடவுளாக இருக்கிற பொழுது, கடவுளுடைய வல்லமையால் எனக்கு நிகழும் என்பதை அவள் ஏற்றுக்கொள்ள துணிந்த பொழுது, பிரியமானவர்களே, அவளுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. நான் கடவுளுக்கு கீழ்ப்படியணுமா, இல்லை இந்த சமூகம் என்னை கொன்று விடுமே என்று நான் பயப்படணுமா? யோசிச்சு பார்க்குறாங்க. இந்த உலகம் என்னை கொன்றாலும் சரி, இந்த உலகம் என்னை அவமதித்தாலும் சரி, ஏன் என்னுடைய கணவரே என்னை விளக்குனாலும் சரி, நான் கடவுளுடைய திட்டத்துக்கு கீழ்ப்படிவதுதான் சரி என்று சொல்லி, பிரியமானவர்களே, தன்னை முழுமையாக கொடுக்கிறார். உமது திருவுள்ளப்படியே எனக்கு நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி
மரியாள் தன்னை ஒப்பு கொடுக்கிறாள். அற்புதமான இந்த ஆலயத்தை நாம் பெற்றிருக்கிறோம். காணிக்கை அன்னை அப்படிங்கிறத ஏறக்குறைய இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த 40ஆம் நாள் அவர் ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு நாளை கொண்டாடுகிற ஒரு அற்புதமான விழா, ஒரு அற்புதமான விழா. நம்முடைய அன்னை காணிக்கையாக நம்முடைய இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்த இந்த ஒரு அற்புதமான நாளில் நான் என்னை, என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். கடவுளுடைய திருவுள்ளத்திற்கு, கடவுளுடைய திட்டத்திற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதாங்க ஆன்மீகமாக இருக்க முடியும். நாளைக்கு கடவுளுக்கு முன்னாடி நீங்களும் நானும் இருக்கிற பொழுது உங்க ஊர் திருவிழாவில் எவ்வளோ சீரியல் செட்டு போட்டீங்க, இல்லை எப்படியெல்லாம் திருவிழா கொண்டாடினீங்க, கடவுள் கேட்க மாட்டார். நீ எனக்குரியவனாக, எனக்குரியவளாக என்னுடைய அன்பில் எப்படி இருந்தா என்பதுதான் கடவுளுடைய கேள்வியாக இருக்கும். பிரியமானவர்களே, அன்பார்ந்தவர்களே, தாழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு புண்ணியம், தாழ்வு மனம் அப்படிங்கிறது புண்ணியம் அல்ல. இது என்ன அப்படின்னா, செய்வினை, நான் ஒரு செயலை செய்கிற பொழுது அது புண்ணியமா மாறி போயிருங்க. அதையே நான் இன்னொருத்தரை செய் அப்படின்னு கட்டாயப்படுத்துகிற பொழுது அது பாவமாக மாறுது. புரியுதா? நான் கடவுளுக்கு முன்பாக, ஆண்டவரே நான் என்னை தாழ்த்தி கொள்கிறேன், உமக்கு முன்பாக நான் ஒன்றுமே இல்லை. நம்ம பாடினமே, ஆண்டவரே நான் ஒரு சாதாரண பாத்திரம், ஒரு களிமண் பாத்திரம், கீழே விழுந்தா உடைஞ்சு போற பாத்திரம் அப்படின்னு நம்மை தாழ்த்தி கொள்கிற, குறைத்து கொள்கிற அந்த செயல் இருக்குது பார்த்தீங்களா, அது புண்ணியம். அதை தான் மரியாள் செய்தாள். ஆண்டவரே நான் உன்னுடைய அடிமை, உமது திருவுள்ளப்படியே எனக்கு ஆகட்டும், உம்முடைய வார்த்தைகள் எனக்குள்ளே நடக்கட்டும் அப்படின்னு தன்னையே ஒப்பு கொடுப்பது. ஆனால் பிரியமானவர்களே, மற்றவர்களை தாழ்த்துவது, மற்றவர்களை குறைத்து பேசுவது என்பது இங்கே கடவுளுக்கு எதிரானது, கடவுளுக்கு எதிரானது. மற்றவர்கள் எனக்கு அந்த செயலை செய்கிற பொழுது அது கடவுளுக்கு எதிரானது. மற்றவர்களை நான், அவனுக்கு என்ன தெரியும், அவளுக்கு என்ன தெரியும் என்கிற ஒரு மனநிலை இங்கே தவறானது. அப்ப எனக்கு எது வேண்டும், என்ன வேண்டும் என்றால் மரியாளிடம் காணப்பட்ட அந்த எளிமை. கடவுள் என்னிடம் ஒரு செயலை சொல்லி இருக்கிறார், என்னை முழுமையாக இங்கே அழைத்திருக்கிறார், அவர் என்னிலே நல்லது செய்வார், என்னை வழி நடத்துவார் அப்படின்னு நான் என்னை ஒப்பு கொடுக்கிற பொழுது நான் கடவுளுக்குரியவராக, உரியவளாக மாறுகிறேன். கடவுள் தன்மையில் இருந்த அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னையே தாழ்த்தி, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு இந்த உலகத்தை அன்பு செய்தார் என்றால் அதனால தாங்க அவரை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உலகத்தில் எந்த கடவுள்களும் மனிதனுடைய பாவத்துக்காக, மனிதன் மீது கொண்டிருக்கிற அன்புக்காக இறக்கவில்லை, இயேசுவை தவிர. அந்த தெய்வத்தை நீங்களும் நானும் இங்கே கடவுளாக கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, கடவுளாக கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அதனால இந்த நற்கருணை ஆண்டவரிடம், இதோ இந்த தேவகுமாரனிடம் நாம் கேட்போம், ஆண்டவரே, தேவனே, கடவுளுடைய குமாரனே, நீ இந்த உலகத்துல இங்கே மனிதனாக பிறப்பதற்கு பொழுது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு எங்களை அன்பு செய்வதற்காக பிறந்தீங்க. நாங்களும் உம்மை அன்பு செய்ய வேண்டும். உம்முடைய பிரசன்னமாக இருக்கிற எங்களது குடும்பத்தை நேசிக்க வேண்டும், எங்களுடைய கணவனை அன்பு செய்ய வேண்டும், எங்களுடைய மனைவியை அன்பு செய்ய வேண்டும், எங்களது பெற்றோரை, எங்களது குழந்தைகளை, நண்பரை அன்பு செய்ய வேண்டும் அப்படின்னு முடிவெடுப்போம். பிரியமானவர்களே, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா
எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆமன் பார்ந்தவர்களே, நம்முடைய தேவகுமாரனிடம் கேட்போம். நமக்காக இரத்தம் சிந்தியவர், நமக்காக அந்த கல்வாரியிலே சிலுவையில் தொங்கியவர், இந்த நல்ல தெய்வத்திடம், ஆண்டவரே எங்களை நினைச்சு பாருங்க. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் தடுமாறி விட்டோம். பல நேரங்களில் உம்முடைய வார்த்தையை கண்டுகொள்ளாமல் எங்களுக்காக எங்களது குடும்பத்துக்காக அப்படின்னே வாழ்ந்துட்டோம். ஆண்டவரே, இதோமிடம் வந்து இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்க உடைஞ்சு போன பாத்திரம் ஐயா, அது உமக்கே தெரியும் ஐயா. ஆனாலும் நீர் எங்களை பயன்படுத்துகிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்க எப்படியாவது உம்மிடம் திரும்பி வருவோம் என்று நம்பி எங்களுக்காக காத்திருக்கிற தெய்வமே இயேசுவே, ஆண்டவரே எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. எங்களது குற்றங்களில் இருந்தும் எங்களது பாவங்களில் இருந்தும் எங்களுக்கு தண்டனை கொடுக்காம எங்களுக்கு விடுதலை தாருங்க ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே. உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீர் உறவானே, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவானே, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆண்டவரே, அந்த சீமோன் பேதுருவை போல உம்முடைய வார்த்தைகளை கேட்காம நான் மறந்துட்டேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை தான் எனக்கு பெருசு, என்னுடைய குடும்பம் தான் எனக்கு பெருசு அப்படின்னு நான் உம்மை விட்டு விலகி இருந்தேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையோடு மட்டுமே நான் போராடிக்கிட்டே இருந்துட்டேன். ஆண்டவரே, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கப்பா. பல நேரத்துல உங்களை மறுதலிச்சிருக்கிறேன். ஆண்டவரே, நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி இருக்கிறேன். நான் ஏன் கோயிலுக்கு போகணும்னு கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே, பல நேரங்களில் வெறுமனே சடங்கு சம்பிரதாயங்களோடு மட்டுமே நான் வாழ்ந்திருக்கிறேன். ஆண்டவரே, உங்களை அன்பு செய்ய மறந்திருக்கிறேன். உங்களை ஏற்றுக்கொள்ள தயங்கி இருக்கிறேன். தேவகுமாரா, இதோ நான் வந்திருக்கிறேன், நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன். நீங்க நலம் தருவீர், குணம் தருவீர் அப்படின்னு நம்பி வந்திருக்கேன். ஆண்டவரே, ஆண்டவரே என்னை ஏத்துக்கங்கப்பா. தேவகுமாரா, என்னையும் சேர்த்துக்கங்கப்பா. என்ன வழி நடத்துங்கப்பா, என்னை காப்பாத்துங்கப்பா. நன்றி ஆண்டவரே இயேசுவே. உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவனா இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவனா
இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீ உறவாடி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நீ உறவாடி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. கரங்கள் உயர்த்தி தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. சத்தமா தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா இயேசுவே ஆசீர்வாதம் தான். இயேசுவே என்ன மறந்தா இயேசுவே எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. இயேசுவே ஒப்பு கொடுப்போம் பிரியமானவர்களே. நம்முடைய பாவங்களை, நம்முடைய தவறுகளை, இயேசுவே நம்முடைய குற்றம் குறைகள் ஒவ்வொன்றையும் இதோ அந்த கல்வாரி மலையிலே நமக்காக இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. இயேசுவினுடைய ரத்தம் பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது. இயேசுவினுடைய கருணை அந்த கல்வாரி மலையிலே பொங்கி நிரம்பிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய மனைவிக்கு எதிராக செய்த பாவங்களை எண்ணுவோம். நம்முடைய கணவனுக்கு எதிராக செய்த பாவங்களை எண்ணுவோம். நம்முடைய குழந்தைகளுக்கு எதிராக, நம்முடைய பெற்றோர்களுக்கு எதிராக இதோ இந்த ஆண்டவரை, இந்த அன்பான தெய்வத்தை மறந்து போன தருணங்களை எண்ணி பார்ப்போம். மன்னியும் ஆண்டவரே. இயேசுவே இதோ இந்த சமூகத்திலிருந்து என்னை விலக்கி வைத்துக் கொண்டு நான் என்கிற மம்மதையிலே வாழ்ந்திருக்கிறேன். இயேசுவே ஆண்டவரே என்னை மன்னியும் அப்பா. மன்னியும் ஆண்டவரே. என்னுடைய கடமைகளை நான் ஒழுங்கா செய்யாம இருந்திருக்கிறேன். இயேசுவே ஆண்டவரே என்னுடைய உடல் நலத்தை அக்கறை இல்லாமல் நான் இருந்திருக்கிறேன் ஐயா. இயேசுவே எனக்கு எதிராக நான் பாவம் செய்திருக்கிறேன். இயேசுவே குடியோடு வாழ்ந்திருக்கிறேன். மன்னியும் ஆண்டவரே. ஏராளமான கெட்ட பழக்க வழக்கங்களோடு வாழ்ந்திருக்கிறேன் அப்பா. இயேசுவே இதோ என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே இது உன்னுடைய உடல். இயேசுவே இயேசுவே இது உன்னுடைய பாத்திரம். இயேசுவே ஒண்ணுமே இல்லாத என்னை நீர் ஆசீர்வதித்திருக்கிற என்னுடைய இந்த உடலை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே இயேசுவே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே இதோ இந்த சமூகத்தில் நான் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக தவறான வாழ்க்கையிலே ஈடுபட்டு இருக்கிறேன் ஐயா. உமக்கு எதிராக நான் செயல்பட்டு இருக்கிறேன். இயேசுவே என்னை மன்னியும் ஐயா. மன்னியும் ஆண்டவரே. பிரியமானவர்களே இதோ கல்வாரி மலையிலே இயேசுவினுடைய ரத்தம் பொங்கி வழிகிறது பிரியமானவர்களே. ஆமென். இதோ அந்த ரத்தம் இங்க இருக்கிற நாம் ஒவ்வொருவரையும் தொடுகிறது பிரியமானவர்களே. நம்முடைய இதயங்களை, நம்முடைய உள்ளங்களை நனைக்கிறது பிரியமானவர்களே. இயேசுவே என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, இதோ உன்னை நான் சுத்தமாக்குகிறேன். உன்னை நான் கழுவுகிறேன். உன்னுடைய பாவங்களில் இருந்து, உன்னுடைய அடிமை தலங்களில் இருந்து, உன்னுடைய கட்டுகளில் இருந்து நான் உன்னை விடுவிக்கிறேன். உன்னுடைய மனதிலே உனக்கு அமைதியை கொடுக்கிறேன். உன்னுடைய உள்ளத்திலே உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன். உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறேன். என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, இதோ என்னுடைய வார்த்தையை கேட்டு நீ என்னுடையவளாக, என்னுடைய மகனாக, என்னுடைய மகளாக இதோ மாறி இருக்கிறாய்.
உன்னை நான் ஆசீர்வதித்திருக்கிறேன். ஆமென். உன்னுடைய உள்ளத்தை, உன்னுடைய இதயத்தை ஒரு குழந்தையினுடைய இதயமாக நான் மாற்றி இருக்கிறேன். நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. என்னுடைய ரத்தம் உன்னை கழுவி இருக்கிறது. ஆமென். என்னுடைய பாடுகள், என்னுடைய வேதனை உன்னை தூய்மை உடையவனாக மாற்றி இருக்கிறது. ஆமென். இயேசுவே நன்றி ஆண்டவரே. இதோ இந்த சகோதர சகோதரிகளுக்கு உம்முடைய அன்பை வாரி வழங்கியதற்காக, இவருடைய பாவங்களை எல்லாம் இவர்களுக்கு விடுதலை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இயேசுவே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய இதயத்தை, எங்களுடைய ஆன்மாவை, எங்களுடைய தொழில்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, பல முறை நாங்கள் உம்மை மறந்து போயிருந்தோம், கடந்து போயிருந்தோம். இதோ உமது முன்பாக ஏராளமான நம்பிக்கையோடு கூட, தூய்மையான உள்ளத்தோடு கூட நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம். இயேசுவே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நீங்க போதும் அப்பா. இயேசுவே இயேசுவே நீங்க போதும் ஐயா. இயேசுவே என்னை வளப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறீர். ஆமென். ஆமென். என்னை குணப்படுத்துகிற தெய்வம் நீர் இருக்கிறீர். ஆமென். என்னை நல்வழியில் நடத்துகிற வழிகாட்டி நீர் இருக்கிறீர். இயேசுவே எனக்கு விளக்காக ஒளியாக இருக்கிற தெய்வம் நீர் இருக்கிறீர். ஆமென். ஆமென். என்னுடைய நம்பிக்கை எல்லாம் நீதாம் கடவுளே. நன்றி உம்முடைய வார்த்தையை நம்புறேன் ஆண்டவரே. நான் வாழ்க்கையில இனிமேல் தேர்வு செய்கிற பொழுதெல்லாம் எது உமக்கு பிரியமானதோ, எது உமக்கு ஏற்புடையதோ, எது உம்முடைய சித்தத்துக்குரியதோ அதை நான் தேர்வு செய்வேன். ஆமென். என்னுடைய தாய் மரியாள் எப்படி கடவுளுடைய திருவுளம் என்னிலே நடக்கட்டும் என்று தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தாலோ, ஆமென். அதே ஒரு மனநிலையோடு, அதே ஒரு உள்ளத்தோடு கூட இதோ இந்த சகோதர சகோதரிகள் தங்களது குடும்பத்தை, தங்களது சமூகத்தை, இந்த அற்புதமான பங்கை, இவர்கள் வேலை செய்கிற அற்புதமான இந்த கடலை ஒப்பு கொடுக்கிறார்கள். தெய்வமே ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். நன்றி ஐயா. பேதுரு போலம்பை தெரியாதென்று மறுதளித்தாலும் நீர் விடவில்லையே. என்னை நீ விடல இயேசுவே. பேதுரு போலும்மை தெரியாதென்று இயேசுவே, மறுதளித்தாலும் நீர் விடவில்லையே. நான் மறுதலித்த போதும் என்னை விடவில்லை ஆண்டவரே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே. என்ன தூக்கிக்கிட்டீங்களே இயேசுவே. உந்தன் மகனாக மாற்றி விட்டீரே. உங்களுடைய பிள்ளையா மாறும் ஆட்சி துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே. என்னை தூக்கி நிறுத்தினீங்களே உந்தன் மகனாக மாற்றி விட்டீரே. இயேசுவே. என்ன மறக்காதீங்க, இயேசுவே, விட்டு விலகாதீங்க. விட்டு விலகாதீங்கப்பா. உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்க ஓடுவே. இயேசுவே, என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்கப்பா. விட்டு விலகாதீங்க. என்னை விட்டு விலகிறாதீங்கப்பா. உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்க ஓடுவே. எங்கே ஓடுவே. இயேசுவே. உம் பிரசன்னத்தை விட்டு, இயேசுவே, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. எங்கே ஓடுவே. ஓடுவேன். உம் பிரசன்னத்தை விட்டு, உங்களோட பிரசன்னத்தை விட்டு உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. இயேசுவே, 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 இயேசுவே. இயேசுவே. ஆமன் பார்த்தவர்களே, ஆதாமும் ஏவாளும் எப்பொழுது தாங்கள் பாவம் செய்வதை உணர்ந்தார்களோ, அறிந்தார்களோ, அப்பொழுது ஓடி ஒளிந்து கொண்டார்கள். சீமோன் பேதுரு தான் தவறு செய்த பொழுது திருந்தி வந்து ஆண்டவரே நான் பாவி என்று ஏற்றுக்கொண்ட பொழுது அவனை அணைத்துக் கொண்டார்.
தன்னுடைய அற்புதமான சீடத்துவ பணியை அவனுக்கு கொடுத்து அவனை அன்போடு அவரை நடத்தினார். ஆம் பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, இதோ நாம் ஒளிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை, நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, யார் மீதும் பழி சுமத்த வேண்டிய அவசியமில்லை. நம்பிக்கையோடு, ஆண்டவரே உன்னுடைய மகனாக உம்முடைய மகளாக நான் வந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை தாங்கிக் கொள்ளும், என்னை தூக்கி நிறுத்தும் என்று நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரிடம் நம்முடைய தவறுகளை, நம்முடைய குற்றம் குறைகளை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். அந்த ஒப்பு கொடுக்கிற மனநிலையோடு கூட முழந்தாள் படியிட்டு ஆண்டவருக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுத்து மாண்பியர் கீதம் முழங்குவோம். மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ, பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா, குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும், மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவழிச்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திருத்தை வெற்று மறைபொருளை வணங்க நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனிட விடாமல் நிமிக்க அருள் புரியும். தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியார் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.